லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம் சின்ன. இப்போ வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு ஆணவ படுகொலை ஒன்று நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவரை நடந்துடாது, இது வரைக்கும் நான் பார்க்காம ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் அது. ஆமாம், அதாவது இது வரைக்கும் நம்ம ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அந்த பையனை இறைச்சி அடங்கு பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அந்த காதல் பிரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த பிள்ளை ஒன்று வேற ஒருத்தரை திருமணம் செய்யும், அல்லது அப்படியே இருந்து போகும் அப்படிங்கிறது தான் நடந்தது. இந்த மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் இந்த தேசத்திலே முதல் முறையாக அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் எங்கெல்லாம் ஆணவ படுகொலை நடந்ததோ அந்த ஆணவ படுகொலை எல்லாத்தையும் மீதும் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு செயலை அந்த பொண்ணு செஞ்சுருக்காங்க. அதாவது ஆணவ படுகொலை, சாதி வெறி ஆணவ படுகொலை, மதவெறி ஆணவ படுகொலை, எல்லா வகையான ஆணவ படுகொலையும் இருக்குது, வர்க்கமும் இருக்குது. இங்கே வெறுமனே சாதி மட்டும் ஆணவ படுகொலையில் கிடையாது, மதத்தில் இருக்குது. அதே மாதிரி சாதி பெரும்பாலும் சாதியில் நடந்திருக்கு, வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அதில் நடக்குது. இதில் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த இந்த சம்பவத்தில் சாசம்னு அந்த பையன் பேர், பொண்ணு பேர் அஞ்சல்னு நினைக்கிறேன். 2 வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் காதலிச்சிருக்காங்க. ஒரு 3 ஆண்டுகளாக காதலிச்சிருக்காங்க. திருமணம் செய்யலான்னு முடிவு பண்ணும்போது பெண் வீட்டார் வழக்கம் போல் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பையனை தூக்கிட்டு போய் அடித்து துப்பைகளை சுட்டு அந்த பையனை தலையில் அந்த சேது படத்தில் வர்ற மாதிரி தலையை கல்லில் பாறையில் மோதி அடித்து இது பண்ணி கொண்டுட்டாங்க. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ அந்த நேற்று அந்த பையனுடைய இறுதி சடங்கு நடந்திருக்கு. அதில் என்னென்னா, அந்த பொண்ணுடைய வைராக்கியம் இருக்குல்ல, இந்த பையனை திருமணம் செய்யக்கூடாதுன்னு தானே நீங்கள் அவனை எங்கள் காதலை பிரிக்கணுங்கிறதுக்காக அடித்து கொண்டீங்க ஒரு பையனோடைய. அப்போ நான் காதலித்தேன், அந்த பையனை நான் காதலித்தேன், 2 பேரும் காதலித்தோம். அந்த காதலித்ததுக்காக அந்த பையனை கொண்டுட்டா என்ன பிரிச்சிடலாம், என்ன நல்லா வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள. அதுக்கு உங்களுடைய சாதி வெறிக்கு நான் பதிலாக சாதி வெறியை கொலை செய்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இறந்த பையனை திருமணம் செஞ்சிருக்கு. அந்த பையன் கையால் வச்சு எவ்வளோ இது ஒரு பெயின்ஃபுல்லானது. அந்த நிலையை அந்த பொண்ணு எடுக்கிறதுனா அந்த வைராக்கியம். பெருவாரியாக பெண் வீட்டில் நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன், வச்சுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டினோடனே பொண்ணுங்க பின்வாங்கிக்கிடும், இதாயிரும். அதெல்லாம் அந்த சூழல், நம்ம அவங்கள யாரையுமே தனிப்பட்ட முறையில் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. பெருவாரியாக பெண்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தங்கள் இருக்குது. அப்போ அவங்க விலகிடுவாங்க, பையன் இதாகிடுவான். அது கடந்து சில இந்த கூத்துக்கள்லாம் இருக்குது. பொண்ணு ஒத்துக்கலைன்னா அந்த பொண்ணை வழிமறித்து கழுத்தறுத்து கொள்ள போன்ற சைக்கோ பயல்கள்னு இருக்காங்க. அப்படியே எல்லா தரப்பும் இருக்குது. இதில் இந்த பொண்ணு தான் விரும்பிய பையனை கொண்டுட்டாங்க, அதை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பழி வாங்கினீங்கள்ல, அந்த பையனே நான் திருமணம் செய்கிறேன்னு திருமணம் செஞ்சுருக்கு. ஒரு இறந்த பையனை திருமணம் செய்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வேறு எதுவும் கதைகளில் வந்திருக்குமான்னு தெரில. அது புதிதாக இருக்குது. ஒரு பார்க்கவே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான காட்சி அறிஞ்சு அந்த பிள்ளை அழுறது. பொதுவாக எப்படி நடக்குன்னா, ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணுவாங்க. அப்படிதான் நிறைய நம்ம இறந்த ஒரு உடலை திருமணம் செய்வது அப்படிங்கிறது இதாக இருக்குது. இதை ஒரு திரைப்படம் எடுத்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். மாரி செல்வராஜ் எல்லாம் வெற்றிமாறன் மாதிரியான ஆள்கள் எடுத்தாங்கன்னா ஒரு பிரமாதமான கதையாக வரும். இது அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் ஓவராலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பொண்ணுடைய வைராக்கியம். உங்களுடைய சாதி வெறியால் என்னுடைய காதலை பிரிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த பொண்ணு சமூகத்துக்கு சொல்லுது. இதன் மூலமாக எங்கள் தமிழ்நாட்டிலையுமே அந்த பொண்ணோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குற்றவாளிகளை தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முறையான தண்டனையை வாங்கி கொடுப்பேங்கிறதுல உறுதியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் இருக்குது, கௌசல்யா சங்கர். அந்த பையனை இறந்த பிறகு அந்த தந்தை தாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அந்த பையனை கொலை செஞ்சதுக்காக அது உறுதியாக காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க அப்பா அம்மாவோட. ஆனால் அது உறுதியாக அந்த பொண்ணை பாராட்டலாம். அந்த பொண்ணை உறுதியாக அதில் நின்று ஒரு கட்டத்தில் சரி நம்ம விரும்பின பையன் இறந்துட்டான், இனிமேல் என்ன நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களை எதுக்கு நம்ம அவங்கள எதுக்கு நம்ம பழி வாங்கணும், அப்படி போகுது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதில் உறுதியாக வைராக்கியமாக நின்னது. அந்த மகாராஷ்டிரா பொண்ணுக்கு ஆஞ்சலுக்கு முன்னுதாரணமாக எங்கள் கௌசல்யா சங்கர் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கொலை செய்கிறதுக்கான மனநிலை எங்கேருந்து வருது? இந்த சாதி ஆணவ படுகொலை குறித்து நம்ம ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது பேசுகிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தது,
ஒரே சாதியை நடந்துகிட்டே தான் சேர்ந்தவர்கள் இருக்கு. இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இதில் திரும்ப தெளிவாகப்படுத்துகிறோம். இது இந்த சாதியை சேர்ந்தவர் தான் செய்கிறாங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க செய்கிறதில்ல அப்படிலாம் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து கும்பகோணத்தில் நடந்த சம்பவம். அது வந்து ஒரு பறையர் பொண்ணு காதலிச்சதுக்காக முதலியார் பையனை வந்து வெட்டி கொண்டு விட்டாங்க. அது ஆணவ படுகொலை தான். அதே மாதிரி இங்கே நடந்தது, திருநெல்வேலியில் நடந்தது. வெவ்வேறு சாதிக்கும் ஒரே சாதிக்குள்ள நிறைய ஆணவ ஒரே படுகொலை சாதிக்குள்ள நடக்குது. இந்த திருநெல்வேலியே தூத்துக்குடியிலையோ வந்து மறவர் பையன், பொண்ணு மறவர் பொண்ணு. சொந்தம் தான், ஆமா. சொந்தம் தான். பொண்ணு பையன் வீடு கொஞ்சம் வர்க்கத்தில் கீழே போல இருக்கு. ஒத்துக்கல, வெட்டி கொண்டு விட்டாங்க. ஆக நம்ம இதை பொதுப்படையாக்க முடியாது. இந்த சாதிக்காரங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவர்கள் இப்படி தான், அப்படிலாம் இல்லை. சாதி வெறி மண்டையில் ஏறின ஒருத்தன் எவனாக இருந்தாலும், அவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும், அவன் சாதி வெறி மட்டும் இல்லாமல் சாதி வெறி, மத வெறி, வர்க்கம் எல்லாம் சேர்ந்தவங்க விரும்பமாட்டாங்க. இந்த விஷயத்தில் நான் வந்து இவர்களை பாராட்டுவேன். பிராமணர்கள்னு சொல்லப்படுகிற இந்த அம்பிகளை வந்து பாராட்டுவேன். அவங்கக்கிட்ட வந்து இதை நம்ம பாராட்டுன்னு சொன்னால் வந்தால் ஒன்று கொஞ்சம் பேருக்கு தாங்காது. பிராமணர்கள்லாம் திட்டணும். திராவிடம் அப்படி தானே சொல்லி வச்சுருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பொண்ணு காதலிக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து சொல்லி பார்ப்பாங்க. கேட்கல அப்படின்னா போ அப்படின்னு தண்ணி தொளிச்சு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் இந்த அமைப்பு இந்த இங்கே கொலை பண்ணுற ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, இந்த அதை கொலை உருவாக்கி பண்ற- வச்சதே யார்? எது இது அவன் உருவாக்கி எந்த பிராமணர்? வச்சது ஆமாம், எந்த பிராமணர்கள்லாம் வந்து உங்கள் காதில் வந்து 3 தடவை மந்திரம் ஓதிட்டு போனாங்களா? ஏய் கொன்றுடா, வேறு சாதிக்காரங்க கல்யாணம் பண்ணால் கொல்லுன்னு சொல்கிறாங்களா? அப்போ எப்படி அது அந்த அந்த எண்ணம் எப்படி உருவாச்சு? அந்த எண்ணம் எங்கே வந்து அதிகார மையங்களில் இருக்கிறாங்க. அதிகார மையங்களில் அரசுகள் வந்து இயல்பாகவே வந்து ஒரு தொழில் வழி குலத்தை சார்ந்தவர்கள், ஒரு திருமணம், சாதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோவில், குளம், அந்த அவங்களுடைய தொழில் சார்ந்த மக்கள் அப்படின்னு ஒரு குழுவாக தான் இந்த இனக்குழு சமூகங்கள் இருக்குது. இந்த தொழில் வழி குலங்களே வந்து இல்லை இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மனுஸ்மிருதியில் எந்த வெங்காயமும் கிடையாது. மனுஸ்மிருதியில் கிளாஸ் பிரிக்கிறாங்க 4. அது எல்லா இதுலேயுமே இருக்குது அந்த கிளாஸு. ஆனால் அந்த கிளாஸ் படுத்துதல் மூலியமாக தானே இந்த இல்லை, அந்த கிளாஸில் மனுஸ்மிருதி எத்தனை பேர் சார் படித்தான்? இப்போ சாதி வெறியால் வெட்டி கொள்ற படிக்கல இல்லை, அந்த 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 எண்ணங்கள் எல்லாரும் இதெல்லாம் வந்து இந்த இவர்கள் உருவாக்குற கட்டுக்கதைகள் இங்கே சொல்கிறது. இங்கே அதை தான் நான் சொல்கிறேன். அது வந்து எல்லா சாதிக்குள்ளேயும் எப்படி வருதுங்கிறேன். எல்லா சாதிக்குள்ளேயும் எப்படி வருது? ஒரு பறையர் பொண்ணை வந்து வேற ஒரு பையன் கல்யாணம் பண்ணால் அவனை வெட்டி கொள்ளணும்னு எப்படி வந்து தோணுது? அது இந்த சாதிக்கு மட்டும்தான் கிடையாது இல்லைல்ல. அப்போ வந்து என்னென்னா இந்த இனக்குழு சமூகங்கள் அது வந்து சேர்ந்து வாழ்கிறது. தங்கள் வீட்டு பிள்ளையே ஒரே சாதி ஒரே இதாக இருந்தாலுமே தான் வீட்டு பிள்ளையே வேற ஒருத்தன் வந்து ஒரே சொந்தக்கார பையன் வந்து பின்னாடி சுற்றினோம்னா அவனுக்கு அந்த ஊர் அந்த பயலுக்கு பிடிக்காதுங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. என்னெல்லாம் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம பையன் எங்கே வேணாலும் பேசுவான். எது நம்ம பையன் எங்கே வேணாலும் பேசுவான். அதுதான் ஆண்களுடைய இது புத்தி. எல்லாமே மாறதானே செய்யணும்னு கேட்க தான் செய்வாங்க. அதே வந்து வேற ஒரு சமூகமாக இருந்தால் வந்து தூக்கிட்டு போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறது இதாக தான் செய்யுது. இதெல்லாம் மாற தான் செய்யணும். கல்வி அறிவு வரும்போது, சமூக புரிதல் வரும்போது இதெல்லாம் மாறும். எல்லாமே ஒரு தாய் வழி பிள்ளையிலேருந்து வந்தவங்க தான் கிளை தவறு கிளையாக மாறினவங்க. இந்த தொழில் வழி குலங்கள்லாம் பிற்பாடு உருவானது. இங்கே தமிழினத்தில் வந்து மாங்குடி கிளார் எழுதின பாடலில் வந்து பாணன், பறையன், துடியன், கடம்பன் 4 குடிகள் அல்லாது வேறு குடிகள் இல்லை அப்படின்றார். அப்போ சங்க இலக்கியத்தின்படி பார்த்தால் இந்த 4 குடிகளிலிருந்து கிளைத்தவர்கள் தான் இத்தனை கிளைகளாக மாறி பல ஒரு தொழிலாக மாறியிருப்பாங்க. ஒருத்தர் ஆசாரியாக இருந்திருப்பா, இன்னைக்கு தான் ஒரு ஆசாரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேடுவரோட இதிலேருந்து வந்திருக்கலாம், அல்லது ஒரு மறவர்லேருந்து வந்திருக்கலாம். தொழில் அந்த இன்னைக்கு இராணுவத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட சாதிக்காரன் தான். போலீஸில் இருக்கவங்களாம் குறிப்பிட்ட சாதிக்காரங்களா? அட்வொகேட்டாக இருக்கவங்கள குறிப்பிட்ட சாதிக்காரங்களா? இது ஒரு தொழில். அந்த தொழில் அவருக்கு பிடித்திருக்கு. அதில் அவர் ஸ்காலராக இருக்கார். அதனால் அது மாறுறாங்க. நாளைக்கே வந்து இந்த தொழில்காரங்கள்லாம் வந்து ஒரு இனக்குழுவாக மாறணும் அப்படிங்கிற செட்டப் இப்போ இல்லை. இன்னைக்கு இல்லை. அன்றைய காலத்தில் இருந்தது. மன்னர்கள் காலத்தில் அந்த தொழில் வழி சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது. இந்த தேவைகள் இருந்தது. இதை தொழில் மூலமாக இவங்கெல்லாம் இருந்தாங்களா? இல்லை இவங்க பிரிஞ்சு இருந்ததுனால அவங்களுக்கு தொழில் உருவாக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது இல்லை. தொழில் நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. நானும் சந்தேகத்தையே கேட்குறேன். இந்த தொழில் செஞ்சதுனால இப்படி இருந்தாங்க, அதனால அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை இவங்க குறிப்பிட்டவங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரே பிரிவில் இனக்குழுக்கள் இருக்காங்கல்ல, இந்த பிரிவில் பல வகையான தொழில் வழி சமூகங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பறையர்கள் குறித்து படித்தப்போ இல்லை பல்லர்கள் குறித்து படித்தால் அதில் பல பிரிவுகள் இருக்காங்க. அது பறையர்களில் பார்த்தீங்கன்னா 1891 சென்சஸ் படி 350 சொச்சம் தொழில் வழி குலங்கள் இருக்காங்க. இந்த ஒரே குடி தான். அந்த குடிகளில் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்காங்க.
நெசவு பறையர், மீன் பறையர், வெள்ளாள பறையர், சுண்ணாம்பு பறையர், கோட்டை பறையர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்தந்த தொழில் செய்யும்போது அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்த ஆட்களாக அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உருவாயிருவாங்க. இப்போ ஒரு இராணுவத்தில் சேர்றான்னா அந்த இராணுவ வீரத்தில் இன்னொரு யாருக்கு பொண்ணு கொடுப்பான்? இராணுவ மறவருக்கு தான் பொண்ணு கொடுப்பாரு. ஏன்னா மறவருங்கிறவங்க இது இல்லை, அது ஒரு இராணுவத்தில் ஒரு பிரிவு, படைப்பிரிவில் ஒரு பிரிவு. அப்போ அவர்கள் அந்த தொழில் சார்ந்த ஆட்களோட தான் இதாவாங்க. அதன் பிறகு அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு குழுவாக மாறிடும். இப்படி தான் ஒவ்வொரு குழுவாக மாறும். இப்போ எனக்கு வந்து ஆசாரி வேலை நல்லா தெரியும்னா, நான் வந்து எனக்கு பின்னாடி இப்படி ஒரு சந்ததி வரும்போது நான் அந்த தொழில் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அப்போது இன்றைய ஸ்ட்ரக்சர் ஏஐ உலகம், ஐடி உலகம் அப்படி கிடையாது. இது கிடையாதுல்ல. அப்போ மருத்துவர்கள் ஒரு பிரிவாக இருந்திருப்பாங்க, வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு மண்பானம் செஞ்சு கொடுக்குறவங்க ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. ஆசாரி தொழில் செஞ்சு கொடுக்குறவங்க இருந்திருப்பாங்க. அதை போரில் காயம்பட்டு வர்றவங்களுக்கு பார்க்குறதுக்குன்னு சிறப்பு வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தொழில் செஞ்சவங்க தன்னுடைய இந்த தொழில் நுணுக்கத்தை தன்னுடைய அடுத்த தலைமுறை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தான் உருவாகிருக்கும். அதிலே அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இதுக்கப்புறம் இந்த விஜயநகர கூட்டம் வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் இந்த தொழிலை பிரித்து இந்த தொழில் செஞ்சவங்க காலங்காலமாக இந்த தொழிலே தான் செய்யணும் அப்படின்லாம் உருவாக்கி வச்சு அதை முடிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள், அதில் வந்து படிநிலை கட்டமைப்புகள்லாம் உருவாக்கியிருக்கலாம். அதெல்லாம் பிற்காலத்தில் நடந்ததாக இருக்கும். ஆதியில் வந்து சங்கத்தில் தமிழர்கள்ட்ட இந்த முறையெல்லாம் கிடையாது. அது இயல்பாக உருவானது தான். இப்படி தான் உருவாகியிருக்க முடியும். ஆக இந்த ஆணவ படுகொலை விஷயத்தில் அந்த பொண்ணு வந்து எடுத்த முடிவு வந்து ஒரு மொத்த சமூகத்தையும் வந்து கேள்விக்குள்ளாக்குது. நமக்குள்ளே கொஞ்சம் நெஞ்ச சாதி வெறி இருந்தாலும் கூட எல்லாரையுமே கேள்விக்குள்ளாக்குது. நீங்கள்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய இதுதான். பிடிக்கலையா அவங்கள வந்து பிராமணர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து அதை பற்றி தான் நம்ம பேச வந்தோம். அவர்கள் வந்து தண்ணி தொளிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைகள் வந்து நல்லா செழிப்பாக இருட்டாங்கன்னா திரும்ப சேர்த்துக்கிடுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து அம்பி பிள்ளைகளாக மாறிடும். அது பிராமண குழந்தைகளாக மாறிடும். அதனால் பார்த்திங்கன்னா பெருவாரி அட்டவணை பிரிவினர்கள் பிராமண பெண்கள் திருமணம் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கும். நிறைய நடக்குது. ஆனால் இந்த இடைநிலையில் இருக்கிற இந்த மண்டைக்குள்ளே சாதி வரி வச்சுக்கிட்டு சுற்றி இருக்காங்கள புனிதோன்ட்டு, அவர்கள் தான் மாறி மாறி வெட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகுறாங்க. அது வந்து அறிவில்லாததுடைய இது. நம்ம பிள்ளைங்க நம்ம மூலமாக வந்தாங்க. அவர்களுக்கு வந்து இந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செஞ்சிட்டாங்கன்னா நமக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் அவர்களை கொலை செய்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. இந்த பூமிக்கு வந்த ஒரு உயிரை கொலை செய்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. ஆக இந்த மகாராஷ்டிரா அந்த பொண்ணு வந்து இது பண்ணியிருக்கா. அதோடு சேர்த்து அந்த பையனோட வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அது சொல்லிருக்கு. அது வந்து எதுக்காக நீங்கள் அந்த பையனை கொன்னீங்க? அந்த எல்லாத்தையுமே அது வந்து மொத்தமாக கேள்விக்குள்ளாகி செருப்பால் அடிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. அது வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெயின்ஃபுல்லானது. இனிமேல் அப்படி வரணும் ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா.